எதுக்குப்பா என்ன இப்படி ரன் அவுட் பண்ணனு கில்ல பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டாரு ஜெய்ஸ்வால். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில முதல் நாள் முடிவுல இந்திய அணி 318க்கு 2 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருந்தது. களத்துல ஜெய்ஸ்வால் 173 ரன்லையும் கில் அவர்கள் 20 ரன்லையும் இருந்தாங்க. எப்படியும் இன்னைக்கு ஜெய்ஸ்வால் டபுள் செஞ்சுரி அடிக்க போறாருன்ற எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. ஆனா இரண்டாவது நாள் ஆட்டத்தின் தொடக்கத்துல 2 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. ஜெய்டன் சீல்ஸ் வீசின இரண்டாவது ஓவர்ல ஜெய்ஸ்வால் மிட் ஆஃப் திசையில பந்து அடிச்சாரு. அந்த பந்தை சந்திரபால் பிடிக்கிறத அவர் பார்க்கல. ஆனா நான் ஸ்ட்ரைக்ல இருந்த சுப்மன் கில் பார்த்தாரு. பார்த்துட்டு நீ வரவனான்னு சிக்னல் கொடுத்துட்டு திரும்ப கிரீஸுக்கு ஓடிட்டாரு. ஆனா கண்ணை மூடிக்கிட்டு ஓடி வந்த ஜெய்ஸ்வால் பாதியில வந்து சுப்மன் கில் வரலன்னு தெரிஞ்சதும் அவர் வந்த கிரீஸுக்கு திரும்ப ஓடிட்டாரு. இங்க பால பிடிச்ச சந்திரபால் ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பருக்கு த்ரோ பண்ணாரு. வேற வழி இல்லாம ஜெய்ஸ்வால் 275 பந்துகளை ஆடி 175 ரன் அடிச்சு ரன் அவுட் ஆகி இருக்கிறாரு. உடனே முகமெல்லாம் கோபமாகி 200 அடிக்கலன்ற வேதனையோட சுப்மன் கில்ல பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டாரு. பத்தாததற்கு பவுண்டரி லைன்ல இருந்த பெவிலியன்ல உட்கார்ந்துகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் ஜெய்ஸ்வால் கில்லோட காலை கவனிக்கலனாலும் கில் ஓடணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா ஓடி இருக்கலாம். ஏன்னா முக்காவாசி வந்து திரும்பி போன ஜெய்ஸ்வாலே கொஞ்சத்துல தான் அவுட் ஆனாரு. அதே மாதிரி அதையும் மீறி கில் அவர்கள் ஓடி இருந்தா கண்டிப்பா பால பிடிச்ச சந்திரபால் போலர் எண்ட்ல தான் அடிச்சிருப்பாரு. சோ ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆனதுக்கு ஜெய்ஸ்வாலே காரணமா இல்ல சுப்மன் கில் காரணமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.